சென்னை நந்தம்பாக்கத்தில் செல்போன் டவரில் ஏறி அதிமுக தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அவர்களை கிரேன் மூலமாக மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. சொல்லுங்க, செல்போன் டவரில் ஏறிய அதிமுக தொண்டர்கள் தற்போது மீட்கப்பட்டு விட்டார்களா? அங்கு மீட்பு நடவடிக்கை எந்த அளவில் இருக்கு? ஏற்கனவே வில்வத்துறை என்பவர் மீட்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் ராஜீவ்காந்தி என்பவரை கிரேன் மூலமாக தற்போது மீட்டிருக்கின்றனர். அந்த காட்சிகளை நேரடியாக பார்க்கலாம். அவர் மயக்கமடைந்து விட்டதால் அவரை உடனடியாக கீழே இறக்க முடியவில்லை. இதனால் தமிழ்நாடு தீயணைப்பு படை வீரர்களின் கிரேன் வரவழைக்கப்பட்டது. அந்த கிரேன் மூலமாக தற்போது அந்த செல்போன் டவரில் இருந்த ராஜீவ்காந்தி என்ற வழக்கறிஞர் அதிமுகவை சேர்ந்தவர் தற்போது இந்த கிரேனில் அவர் மாற்றப்பட்டிருக்கிறார். அந்த கிரேன் மூலமாக தற்போது அவர் கீழே கொண்டு வரப்படுகிறார். அந்த காட்சிகளை தற்போது நேரடியாக பார்க்கலாம். நீண்ட நேரம் போராடினார்கள். அதாவது காலை 7 மணிக்கே ராஜீவ்காந்தி இந்த டவர் மீது ஏறிவிட்டார். இதனால் அவரது உடல்நிலை மிகவும் பலவீனமடைந்திருக்கிறது. அவருக்கு அந்த லோ பிபி வந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் அவர் கான்சியஸாக இல்லை, மயக்கமடைந்த நிலையில் இருக்கிறார். அதனால் தான் அவரை நேரடியாக கயிறு கட்டி அவரை கீழே இறக்க முடியவில்லை. இதனால் இந்த கிரேன் மூலமாக அவரை இறக்குவதற்கான ஏற்பாட்டை தீயணைப்பு படை வீரர்கள் செய்தனர். தற்போது அவரை மீட்டு ராஜீவ்காந்தியை மீட்டு அந்த கிரேன் மூலமாக இங்கே கீழே இறக்கும் காட்சிகளை தற்போது நேரடியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல மணி நேரமாக இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். ராஜீவ்காந்தியும் வில்வத்துறையும் 2 பேரும் 2 செல்போன் கோபுரங்கள் மீது ஏறி EVKS இளங்கோவனை கைது செய்ய வேண்டும், தங்களது கட்சி தலைவி ஜெயலலிதாவுக்கு எதிராக கருத்து வெளியிட்ட EVKS இளங்கோவனை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி அதிமுகவின் கட்சி கொடியுடன் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த டவர் மீது ஏறி இந்த நிலையில் தற்போது ராஜீவ்காந்தி தற்போது அந்த டவரில் இருந்து இறக்கப்படுகிறார். தற்போது அந்த கிரேன் மூலமாக அவர் கீழே இறக்கப்பட்டு விட்டார். தாழ்வான இடத்திற்கு அந்த கிரேன் வந்து விட்டது பார்க்கலாம். தயாராக ஆம்புலன்ஸ் காத்து கொண்டிருக்கிறது. இந்த ஆம்புலன்ஸ் மூலமாக அவர் ஏற்றிச் செல்லப்பட்டு அவருக்கு முதலுதவி அளிக்கப்படும். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தற்போது அந்த கிரேன் கீழே வந்து விட்டது. இங்கிருந்து அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்படும். தற்போது அவரது உடல் தற்போது மீட்கப்பட்டிருக்கிறது. அதாவது அவர் இங்கே மாற்றப்பட்டிருக்கிறார். கீழே கிரேன் மூலமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறார். அவர் மயக்கமடைந்த நிலையில் இருப்பதால் அவர் உடனடியாக அவரை எடுத்துச் செல்வதற்காக மருத்துவ உதவி அளிப்பதற்காக தற்போது 108 ஆம்புலன்ஸ் காத்திருக்கிறது. மருத்துவ பணியாளர்களும் காத்திருக்கிறார்கள். உடனடியாக அவரை இங்கிருந்து எடுத்து சென்று மருத்துவமனைக்கு அவரை அழைத்து சென்று அவருக்கு முதலுதவி அளிப்பார்கள். தற்போது இந்த சம்பவத்தால் இங்கு இந்த நந்தம்பாக்கம் பகுதியில் மிகுந்த கூட்டம், பொதுமக்கள் அதிக அளவில் இங்கே வேடிக்கை பார்ப்பதற்காக கூடியிருக்கிறார்கள். இதனால் போக்குவரத்து பாதிப்பு கடுமையாக இந்த இடத்தில் இருக்கிறது. அந்த காட்சிகளை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறது. இப்போ ராஜீவ்காந்தி அவரையும் சேர்த்து செல்போன் டவரில் ஏறிய 2 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். வேறு யாராவது செல்போன் டவர்ல இருக்காங்களா? அது குறித்து சொல்லுங்க. 2 பேர் தான் செல்போன் டவர் மீது இருந்தார்கள். தற்போது 2 பேருமே மீட்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே வில்வத்துறை கீழே இறங்கிவிட்ட நிலையில் தற்போது ராஜீவ்காந்தி கீழே இறக்கப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக அவர் ஏற்றப்படுகிறார். அந்த காட்சிகளை தான் நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருக்கு பிளட் பிரஷர் அவருக்கு முதலில் பரிசோதனை செய்யப்படும். அதாவது ரத்த அழுத்தம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது பரிசோதனை செய்யப்படும். காலையில் அவர் உணவு எதுவும் சாப்பிடவில்லை. அதனால்தான் அவர் மயங்கி விழுந்திருக்கிறார் என்று உறவினர்கள் கூறியிருந்தார்கள். இதனால் அவருக்கு ரத்த அழுத்தம் முதலில் பரிசோதனை செய்யப்படும். அதன் பிறகு அவருக்கு குளுக்கோஸ் ஏற்றப்படும். பின்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும். தற்போது அந்த வாகனம் ஆம்புலன்ஸ் இங்கிருந்து சென்று விட்டதை பார்க்கலாம். நேரடியாக மருத்துவமனைக்கு செல்கிறது. காலையிலிருந்து 7 மணிலிருந்து மிகுந்த பரபரப்பாக இருந்த இந்த செல்போன் கோபுரங்கள் மீது ஏறிய இந்த ராஜீவ்காந்தியின் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக ஏற்றி தற்போது மருத்துவமனைக்கு அவரை அழைத்து செல்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கலாம். மிகுந்த பரபரப்பு ஏற்படுத்த பல மணி நேரங்கள் ஸ்தம்பித்து போன இந்த இடம் தற்போது மீண்டும் இயல்பு நிலைக்கு வர இருக்கிறது. 2 பேரும் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். 2 பேரும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அதாவது காலை 7 மணிக்கு ஏறினார்கள். அதன் பிறகு போலீசார் மற்றும் தீயணைப்பு படை வீரர்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி இவர்களை கீழே இறக்குவதற்கான பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு
மீட்கப்பட்டார்கள். ஆனால் மிகுந்த சிரமத்திற்கு பிறகு ராஜீவ்காந்தி மட்டும் அவரை உடனடியாக இருக்க முடியவில்லை. அதனால் கிரேன் மூலமாக தற்போது இருக்கிறார்கள்.